Hello students, this is Indrani Mathematics. நம்ம இப்போ chapter number 2 complex numberல exercise 2.8 பார்க்கலாம். அந்த எக்ஸசைஸ்லயும் sum number 9 என்னன்னு பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க, zங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு find the rotation of z, அதாவது z ரொட்டேட் பண்ண போறோம். அந்த z வேல்யூ வேணும் நம்மளுக்கு. எப்படி ரொட்டேட் பண்றேன்னு கொடுத்துருக்காங்க? பை தீட்டா ரேடியன். ஒரு தீட்டா ரேடியன் ரொட்டேட் பண்றோம். எப்படி? இன் கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். கவுண்டர் கிளாக்வைஸ்னு என்ன அர்த்தம்? ஆன்டி கிளாக்வைஸ். அதாவது கிளாக்வைஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம். எபவுட் ஆரிஜன். ஆரிஜனை வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். வென் தீட்டா வந்து 3 கேஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் π/3 ஆங்கிள் ரொட்டேட் பண்ணால் என்னாகும்? அடுத்து 2π/3 ஆங்கிள் ரொட்டேட் பண்ண என்னாகும்? அடுத்து 3π/2 ஆங்கிள் ரொட்டேட் பண்ண என்னாகும்? இதுதான் கொஸ்டின். அப்போ மூணுமே உனக்கு என்னாகும்? இசட் வந்து டிஃபர் ஆகும். அந்த 3 வேல்யூ ஆஃப் இசட் என்ன அப்படிங்கிறத இந்த மாதிரி ரொட்டேஷன் கொடுக்கும்போது இசட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகே, இப்போ பாருங்கள், இசட் இந்த செம்ம ஒரு பேசிக் கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த ஒர்க்கை நான் பண்ணுறேன் பாருங்கள். இசட்டோட வேல்யூ என்னென்னா 2 - 2i. அப்போது காம்ப்ளெக்ஸ் பிளேனில் நான் இதை ரொட்டேட் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை லொக்கேட் பண்ணிக்கலாம். இதுதான் ரியல் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஒய் ஆக்சிஸ்னால் இமேஜினரி ஆக்சிஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ 2. ஸோ இங்கே நான் 1 2ன்னு கொடுக்குறேன். ஒய் வேல்யூ வந்து -2 இமேஜினரியில், இங்கே டவுனில் இருக்கும் -2. அப்போது எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து -2, இமேஜினரி வந்து -2னா இங்கே இருக்குமா? ஸோ இதுதான் உன்னோட இசட். இசட்டோட பொசிஷன். ஃபஸ்ட்டு இசட் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இசட் என்ன பண்ணுறோம்? ரொட்டேட் பண்ணுறோம். எப்படி? π/3 ஆங்கிள். π/3ன்னு என்ன வரும்? π is 180, 180/3னா 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இங்கிருந்து 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ இந்த இசட்டை. எபவுட் ஆரிஜன். அப்போது இந்த லைன் என்னாகும்? 60 டிகிரி இப்படி ரொட்டேட் ஆகும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு கிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 1 2 3 இப்படி வருமா? எக்ஸட்ரா இப்படி போய்கிட்டே இருக்குமா? இதுதான் இந்த டவுன்வேர்டுன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு பேர் என்ன? டவுன்வேர்டு. இந்த டவுன்வேர்டுங்கிறது தான் எனக்கு என்ன? கிளாக் வைஸ். அதுவே இப்படி இது 1 2 இங்கே 6 இருக்குது, இப்படியே போயிட்டுருக்கும். இது டவுன்வேர்டு கிளாக் வைஸா? அப்போது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்வேர்டு. இதுதான் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா கவுண்டர் கிளாக் வைஸ். ரெண்டுமே ஒன்று தான். ஆன்டி இல்லைன்னா கவுண்டர் கிளாக் வைஸ், ரெண்டுமே கிளாக் வைஸ்க்கு ஆப்போசிட். ஸோ அப்வேர்டில் தான் நீ மூவ் பண்ணணும். ஸோ இந்த இசட்டை 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுற அப்வேர்டில். ஸோ இந்த பிளேஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இசட்டோட பிளேஸ். இந்த இசட்டோட பிளேஸ் எப்படி ரொட்டேட் பண்ணிக்கிற? π/3 ஆங்கிள். நியூ இசட் என்னாகும்னா இசட் இன்ட்டு e/i π/3 இருக்கும். இதுதான் ஒரு புது கான்செப்ட். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன பண்ணுறேன்? இதே லைனை, ஓகே, தட் இஸ் இசட்டை ரொட்டேட் பண்ணுற எவ்வளவு? 2π/3. இதே மாதிரி இன்னொரு π/3 ரொட்டேட் பண்ணுறேன். 2π/3ன்னு என்ன வந்துடும் சொல்கிறோம்? 2 × 60 டிகிரி, தட் இஸ் 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஸோ இதிலிருந்து அப்படியே போய் சம்பேர் இங்கே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அக்யூரேட்டாக தெரியாது, ரஃபாக நான் போடுறேன். இதுதான் 2π/3. அப்போ இதுதான் உன்னோட இசட் இருக்கிற பிளேஸ்னா இந்த இசட் என்னாகும்னா இசட் இன்ட்டு இ பவர் எவ்வளோ ரொட்டேட் பண்ணீங்க? 2π/3. அப்போ இ பவர் என்னது? e/i 2π/3. இதுதான் இந்த நியூ பிளேஸ் ஆஃப் இசட். இதே மாதிரி அடுத்தது 3π/2. 3π/2ன்னு உனக்கு தெரியணும். தட் இஸ் 3 இன்ட்டு பைங்கிறது 180, 180/2 வந்து 90, 3 × 90னா 270 டிகிரி. ஸோ இதிலிருந்து 270 டிகிரி நீ ரொட்டேட் பண்ணுறன்னா என்ன ஆகுதுன்னா இந்த லைனு இப்படியே வந்து இப்படி வந்து இங்கே வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோ. இதுதான் உன்னோட ஆங்கிள் 3π/2. ஓகே, இந்த பிளேஸ் தான் எனக்கு நியூ இசட் கிடைக்குது. அந்த இசட், இந்த இசட் இங்கே வந்து நிற்கிதுன்னா இது நியூ இசட். அந்த இடத்துல வேல்யூ மாறும் இல்லையா? இதே இசட் இங்கே வந்து உட்கார முடியாது. ஸோ இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ மாறும். அந்த வேல்யூ என்னென்னா இசட் இன்ட்டு e/i 3π/2. ஓகே, இதுதான் ஃபார்முலா கான்செப்ட். சப்போஸ் இது கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதுங்க மேம். சப்போஸ் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சுன்னா, கிளாக் வைஸ்னால் இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அதே தான், பட் இசட் இன்ட்டு e/i π/3 இருக்கும். இது இசட் இன்ட்டு e/i 2π/3 இருக்கும். இது இசட் இன்ட்டு e/i 3π/2 இருக்கும். கவுண்டர் கிளாக் வைஸ்னால் ப்ளஸ் ஐயில் வரும், ஆன்டி வெறும் கிளாக் வைஸ்னால் -i வரும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை வச்சுட்டு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு
இந்த சம்மை டீல் பண்ண போகிறோம். எப்படி பாருங்கள், கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ஈக்குவல் டு 2 மைனஸ் 2y. இதை ஃபஸ்ட்டு போலார் ஃபார்முக்கு மாற்றுறேன். போலார் ஃபார்ம்னு என்ன அர்த்தம்? r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆறுங்கிறது என்ன? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ். மாடுலஸ்னு என்ன? ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்னா -2, அதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 4. 4 + 4 is 8, ரூட் 8. ரூட் 8 நான் எப்படி சொல்லலாம்னா 4 × 2ன்னு சொல்லலாம். ரூட் ஆஃப் 4 × 2, ரூட் 4 is 2 × ரூட் 2ன்னு வரும். ஓகே, இப்போ ஆல்ஃபா எனக்கு தேவைன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. ஒய்னா இமேஜினரி பார்ட் -2 பை எக்ஸ்னா 2. ஆனால் மாடுலஸ்குள்ளே மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் தான். 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ஆயிரும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1. டேனில் எந்த ஆங்கிள் 1 கொடுக்குதுன்னு பார்க்கணும். நம்மளுக்கு தெரியும் tan 45 is 1ன்னு. 45 எப்படி எழுதிக்கலாம்? π/4, 180/4. அதை தான் நான் ரேடியனில் கன்வெர்ட் பண்ணி π/4ன்னு எழுதியிருக்கிறேன். இதுதான் நம்மளோட ஆல்ஃபா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2 மைனஸ் 2y எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்மளே ஒரு டயக்ராம் போட்டு காமிச்சேன். இது எங்கே இருந்துச்சுன்னா 4th குவாட்ரண்ட்டில் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? எஸ், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ் வேல்யூ வந்து நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிங்கன்னா எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ் இங்கே இருக்கும், ஒய் வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் இங்கே இருக்கும், ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ் இங்கே இருக்கும். அப்போ இட் லைஸ் இன் த 4th குவாட்ரண்ட். இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த்துன்னு வச்சுக்கலாம். ஸோ 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. 4th குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ ஞாபகம் இருக்கா? மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா, தட் இஸ் -π/4. இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ -2 மைனஸ் 2y, இதுதான் z ஈக்குவல் டு ஆறுக்கு பதிலாக 2√3 வந்துடும். இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டாக்கு பதிலாக -π/4 ப்ளஸ் ஐ சைன் -π/4 இருக்கும். ஸோ திஸ் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆயிலர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 2√3 இன்ட்டு பவரில் இது மைனஸில் வந்துச்சுன்னா e⁻i இன்ட்டு -π/4 ஆகிருக்கும். அந்த மைனஸ் தான் முன்னாடி எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். பவர் ஆங்கிள் என்னென்னா -π/4, அது கூட ஐ சேர்த்திக்கோ. பவரில் -i/π/4 ஆகும். இதுதான் இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட எனது போலார் ஃபார்ம். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி வந்து உனக்கு புரிகிறதுக்காக தான் இந்த கான்செப்டை போட்டிருக்கிறேன். அதாவது இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறேன்னா, இசட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதை தீட்டா ரேடியனில் நான் ரொட்டேட் பண்ணுறேன். என்ன டைரெக்ஷனில்? கவுண்டர் கிளாக்வைஸ் டைரெக்ஷனில். அப்போது எனக்கு கிடைக்கக்கூடிய நியூ இசட் என்னாகும்? இசட் இன்ட்டு e⁻i⁻θ ஆகும். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் பேஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு வரோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரொட்டேஷன் ஆஃப் இசட் எப்படி இருக்கும்? π/3 ரேடியன் இருக்குது. இந்த π/3 ரேடியனும் என்ன டைரெக்ஷனில்? கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறோம். கவுண்டரா கிளாக் வைஸான்னு மட்டும் பார்த்துக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவுண்டர் கிளாக் வைஸ்னால் e⁻i⁻θ, அதுவே வெறும் கிளாக் வைஸ் மட்டும் இருந்துச்சுன்னா e⁻-i⁻. ஓகே, மாற்றிடாதீங்க. ஸோ எபோட் ஆரிஜன் இஸ் என்ன வரும்? இசட் இன்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் இன்ட்டு e⁻i, உன்னோட ஆங்கிள் π/3. ஸோ இசட் வேல்யூ தெரியும் 2√3 இன்ட்டு இப்போ தான் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, e⁻-i/π/4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, இன்ட்டு e⁻i/π/3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. இப்போ 2√3 அப்படியே இருக்கும். இது ரெண்டுமே பேஸ் ஈங்கிறனால பவரை ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஐயை வெளியே எடுத்துருக்கிறேன். அப்போ -π/4 ப்ளஸ் ஐ வெளியே வந்துருச்சு, வெறும் π/3 மட்டும் வரும். ஸோ 2√2 இன்ட்டு e⁻i இன்ட்டு 4 × 3 வந்து 12. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா -3π ப்ளஸ் 4π வரும். -3π ப்ளஸ் 4π இஸ் π வரும், π/12. ஸோ 2√2 இன்ட்டு காஸ் ஆஃப் இதனோட ஆன்சர் என்னென்னா π/12 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் π/12. ஓகே, இது போலார் ஃபார்மில் நீ மாற்றி கொண்டு வந்துடணும், ஈலியே வச்சுருக்கக்கூடாது. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா, ரொட்டேஷன் எப்படி கொடுக்குறீங்க? இசட்டை 2π/3 ஆங்கிள் கொடுக்குறீங்க, ரேடியன் கொடுக்குறீங்க. எந்த டைரெக்ஷனில்? கவுண்டர் கிளாக் வைஸில், எபோட் ஆரிஜனில். அப்போ உனக்கு அந்த நியூ பொசிஷன் என்னாகும்? இசட் இன்ட்டு e⁻i 2π/3 இருக்கும். இசடோட வேல்யூ தெரியும் 2√3 இன்ட்டு e⁻-i/π/4. ஓகேவா? இந்த வேல்யூ ஆசிட்டிஸ் போட்டுக்கோ. இப்போ இது ரெண்டு ஆட் ஆகுமா? 2√2 இன்ட்டு இது ரெண்டுலேயே ஐ வெளியே எடுத்துக்கோ. அப்போ -π/4 ப்ளஸ் 2π/3. இப்போ இது அப்படியே இருக்கும், e⁻i இன்ட்டு இப்போ 12 எல்சிஎம் எடுத்துக்கோ, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தானே. அப்போ -3π ப்ளஸ் 8π வரும். பாருங்கள், -3π ப்ளஸ் 8π, தட் இஸ் கால்ட் இது 5π/12. ஸோ 2√2 இன்ட்டு இதனோட ஃபார்முலா எழுதிக்கோ. காஸ் ஆஃப் e⁻i⁻θ தான் நம்ம என்ன சொல்லுவோம்? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ காஸ் 5π/12 ப்ளஸ் ஐ சைன் 5π/12 ஆகும். அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷனுக்கு வந்தீங்கன்னா, ரொட்டேஷன் ஆஃப் இசட் எப்படி ரொட்டேட் பண்ணுறீங்க? 3π/2 ரேடியன் ரொட்டேட் பண்ணுறீங்க, கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறீங்க, எபோட் ஆரிஜன். ஓகே, அப்போ என்ன ஆகும்? நியூ பொசிஷன் இசட் இன்ட்டு e⁻i 3π/2 ஆகும். இசட்டுக்கு தெரியும் இல்லையா வேல்யூ? போலார் ஃபார்மில் மாற்றி வச்சுருக்கோம். 2√2 இன்ட்டு e⁻-i π/4. இதுதான் இசட். பாருங்கள்,
ஃபஸ்ட்டு நான் அந்த வேலையை தான் செஞ்சுருக்கிறேன், அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். இன்ட்டு இ பவர் ஐ 3π/2. ஸோ 2√2 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் பண்ணிக்கலாம். இ பவர் ஐ இன்ட்டு π/4 ப்ளஸ் 3π/2. ஸோ இது அப்படியே இருக்குது. இ பவர் ஐ இன்ட்டு 4 2க்கு எல்சிஎம் 4 எடுத்துட்டோம்னா இது -π ப்ளஸ் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே 2 × 2 4 ஆகும். அப்போ 3π × 2 வந்து 6π ஆயிரும். அப்போ 6π - πங்கிறது 5π/4 ஆகும். ஸோ இதனோட ஆன்சர் 2√2 இன்ட்டு cos 5π/4 ப்ளஸ் I sin 5π/4. தட்ஸ் ஆல்.